பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம குமரவேல் இருந்துட்டு அரசியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி இருந்துட்டு என்னதான் பார்த்தாலையும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, நீ அரசியும் கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஒன்றா சேர்ந்துருவீங்க, ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். எதுவுமே நடக்க போகிறது இல்லை. இன்றைக்கி சாயங்காலம் பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வர போகிறாங்க. எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ. அப்போ பொய்யா பழகின, ஆனால் இன்றைக்கி அரசியை உண்மையாக நேசிக்கிறான் பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நேசித்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அரசி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கோமதி சாப்பிடாம இருக்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நேராகவே பார்க்கறதுக்காகவே வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாமாவையும் நான் வர சொல்லியிருக்கேன், முதல்ல சாப்பிடுங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரை எதுக்காக வர சொன்னேன், எல்லாத்துக்கும் காரணமாக தான். மாமா வாங்க, அத்தை சாப்பிடாம இருந்ததுனால லோ சுகர் ஆயிடுச்சு. ஏன் மாமா இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க, ஒருத்தர் நாம் அவங்க தான் எல்லாமே, அவங்க நமக்காக என்ன வேணால் செய்வாங்க, உண்மையை எதையும் மறைக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பொய்யான ஒருத்தி கூட நான் இத்தனை வருஷமாக வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இந்த சின்ன விஷயத்துக்காகவா இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, மாமா பண்ணுறது எனக்கே எரிச்சலாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி தான் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் பையன் என் கூட பேசாமல் இருந்தால் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நான் நல்லா சாப்பிட்டுட்டு திம்பாக இருப்பேன். அதுக்கப்புறமா அவராக வந்து பேசுவார். ஏன் நான் பேசலன்னு நீ பேசக்கூடாதுன்னு கேட்பாரு. உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்றதுனால நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவராக வந்து என் கூட பேச்சுவார்த்தையில் வச்சுப்பார். ஆனால் நீங்களே இப்படி வழியாக போகிறதுனால தான் அவங்க ரொம்பவே மிஞ்சிக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்காக டீ காஃபி எதுவுமே, சாப்பாடுன்ற வரைக்கும் எதுவுமே அவங்களுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களை பற்றின உணர்வே அவங்க உணர ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு அவங்க வேலையெல்லாம் சூப்பராகவே முடிச்சிருக்காங்க. அவங்க மருமகளையே ஆச்சரியப்படுறாங்க. மயில் சாப்பிட்டுட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, வீட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு காலையில் போனவே இப்போ தான் வரியா, வேலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாதம் எவ்வளோ சம்பளம், 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் சொல்லையா வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு சுடருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரி மட்டும் நீ தயவு செஞ்சு இருந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கோமதி இருந்துட்டு மீனா சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் வந்தவுடனே பேகை கொடுக்குறாங்க. பேகை வாங்குறது கிடையாது, சாப்பாடும் பரிமாறது கிடையாது. பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.